சிட்டி ரோகிணியை ஏமாத்தி 1,00,000 பணத்தை வாங்கிட்டு அந்த போலி நகையை எப்படியோ வித்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதை வித்ததுக்கு அப்புறமா ரோகிணி அவங்க கிட்ட இந்த மாதிரி முத்துக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை நீ மாட்டினாலும் தயவு செஞ்சு என்ன மாட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்துல தெளிவா இருக்கா. ஆனா சிட்டியோ நான் போய் மாட்டி விடுவேனா, என்கிட்ட நாக்கும் சுத்தம் தொழிலும் சுத்தம், நீங்க எதுக்கும் கவலைப்படாம போங்க, என் வாயில இருந்து உங்களோட பேரு கூட வராது, உங்களை மாட்டியும் விட மாட்டேன். ஏன் இதுக்கு முன்னாடி சத்யா விஷயத்துல கூட உங்களோட பேரை கூட நான் எடுக்கவே இல்லை பாத்தீங்களா, அதனால என்ன நம்புங்க, நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இவகிட்ட லட்சமா பணத்தை பிடுங்க போறேன்னு பின்னாடி ரோகிணிக்கு குழி பறிக்கிற மாதிரியான பிளான போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இது தெரியாத ரோகிணியும் அந்த போலி நகையை எடுத்துட்டு போயிட்டு விஜயா கிட்ட, ஏதோ இந்த நகையை பார்க்கும்போது எனக்கு உங்களோட ஞாபகம் தான் வந்துச்சு, பழைய காலத்து நகை இது, ஆன்டிக் பீஸ், இதை நீங்க வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, அதை பார்த்த விஜயாவுக்கும் ஆசை அதிகமாகுது. அதை வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் கொஞ்சம் அவங்களோட கெத்தை விட்டு கொடுக்காம அவங்க பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதையுமே ரோகிணி புரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆசை காட்டி அவங்கள தன்னோட வலையில மறுபடியும் சிக்க வைக்க அந்த நகையை கொடுக்க பாக்குறாங்க. ஆனா ரோகிணிக்கு தான் பாவம், விஜயா எப்பேற்பட்ட ஆளுன்னு இன்னும் புரியல. ஒருவேளை அந்த நகை போலி நகைன்றத மட்டும் விஜயா கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்து ரோகிணிக்கு விஜயா மூலயமா தரமான பதிலடி காத்துக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறமா ரோகிணி என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரவி கிட்ட நம்ம புது ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணலாம், நீ தயவு செஞ்சு உனக்கு மரியாதை இல்லாத அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போகாத, உன்னை அங்க அவங்க அடிமை மாதிரி நடத்துறாங்க, ப்ளீஸ் என் பேச்சை கேளுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரவியும் ஸ்ருதியோட பேச்சை கேட்கற மாதிரியே தெரியல. அவங்க நீ ஓவரா யோசிச்சுட்டு இருக்க நினைக்கிற, அதே மாதிரி அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவு எடுக்க கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் நம்மளால எதனாலும் சாதிக்க முடியும், இந்த ஹோட்டல் திறக்கிற விஷயத்த நம்ம பொறுமையா பாத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் பேச்ச ரவி கேட்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி செம்ம கோபத்துல உட்காந்துருக்காங்க. ரவியும் அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரிலாம் தெரியல, அவங்க பாட்டுக்கு ஹோட்டலுக்கு கிளம்பி வேலைக்கு போகிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட பிரச்சனை எப்ப தீர போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் மீனாவோட பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஏன்னா சீதாவோட நடவடிக்கைகள்ல சந்தேகப்பட்ட மீனாவோட அம்மாவும் இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்ல, மீனாவும் கூடி சீக்கிரம் சீதாவோட காதல் விஷயத்த நம்ம வீட்டுல சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் மீனாவுக்கே இது வரைக்கும் சீதா உண்மையா யார காதலிக்கிறாங்கன்ற விஷயம் தெரியல. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சா இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மீனா இதுக்கப்புறமாவும் சீதாக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? அடுத்து மீனா என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.